முக்கிய செய்திகள். நிதியமைச்சர் பதவியை நாளை மறுநாள் ராஜினாமா செய்கிறார் பிரணாப் முகர்ஜி. காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்தும் விலகப் போவதாக அறிவிப்பு. PA சங்மாவிற்குத்தான் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் கிடைக்கும். MP MLA-க்களின் ஓட்டு மதிப்பு விவரம். திருப்பூர் அருகே குப்பை தொட்டியில் கிடந்த 10 லட்சம் ரூபாய் நல்ல நோட்டுகள். துப்பு துலக்க முடியாமல் போலீஸ் திணறல். பல்கலைக்கழக ஆசிரியர் பணிக்கு தேசிய அளவில் தேர்வு. சென்னையில் 17,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட இருக்கும் பிரணாப் முகர்ஜி நாளை மறுநாள் தனது நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். இன்று அவர் தனது நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகுவார் என்று முன்பு செய்தி வெளியாகியது. ஆனால் பிரதமர் மன்மோகன் சிங் வெளிநாடு சென்றிருப்பதால் ராஜினாமா செய்வதை 26ஆம் தேதிக்கு ஒத்திப்போடப்பட்டுள்ளதாக பிரணாப் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த சில நாட்களில் காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து ராஜினாமா செய்யப் போவதாகவும் அதற்கு பின் தான் எந்த கட்சியையும் சேராதவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். 26 আগামী 26 তারিখ এর আগে আমি এই সিদ্ধান্ত নিতে পারিনি। তার কারণ দেশের প্রধানমন্ত্রী বাইরে ছিলেন এবং প্রধানমন্ত্রীর অনুপস্থিতিতে பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வரும் 28ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் சார்பில் அளிக்கப்பட இருக்கும் வேட்புமனு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து MP MLA-க்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக நாடெங்கும் பிரணாப் முகர்ஜி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள MP MLA-க்களை சந்திக்க இம்மாதம் 30ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி சென்னை வர இருக்கிறார். இந்நிலையில் எந்த குடியரசு தேர்தலிலும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளிடையே பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான பிரணாப் முகர்ஜியை அக்கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் மம்தா பானர்ஜி ஆதரிக்க மறுத்துவிட்டார். பாஜக ஆதரிக்கும் சங்மாவை அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா, ஐக்கிய ஜனதா தள் ஆதரிக்காமல் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்கின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜி வெற்றி உறுதி என்றாலும் தமிழ்நாட்டில் PA சங்மாவிற்கே அதிக வாக்குகள் கிடைக்கும். ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட PA சங்மாவை ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் முன்மொழிந்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்தவர் சங்மா. இவரை அவரது சொந்த கட்சியே கைவிட்டுவிட்டது. இந்நிலையில் அவர் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு வருகிறார். பாஜக ஆதரவு அளித்தாலும் அதன் கூட்டணி கட்சிகள் சில காங்கிரஸ் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜிக்கே ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளன. பிரணாப் முகர்ஜி வெற்றி உறுதி என்ற நிலையில் சங்மாவிற்கு தமிழ்நாட்டில் மட்டும் அதிக வாக்குகள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் 234 MLA-க்கள் உள்ளனர். ஒரு MLA ஓட்டின் மதிப்பு 176 புள்ளிகள். அதன்படி 234 MLA-க்கள் வாக்குகளின் மொத்த மதிப்பு 41,154 புள்ளிகள். தமிழ்நாட்டில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் 57 பேர் உள்ளனர். இவர்களின் ஒரு ஓட்டின் மதிப்பு 708 புள்ளிகள். எனவே தமிழக MP-க்களின் ஓட்டுகளின் மொத்த மதிப்பு 40,356 புள்ளிகள். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள MLA-க்கள் மற்றும் MP-க்கள் ஓட்டுகளின் மொத்த மதிப்பு 81,540. இதில் அதிமுக MP MLA-க்களின் ஓட்டு மதிப்பு 37,192. ஆனால் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்கும் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் MLA-க்கள், MP-க்களின் ஓட்டு மதிப்பு 35,536. சுமார் 1,600 ஓட்டுகள் சங்மாவிற்கு தமிழ்நாட்டில் கூடுதலாக கிடைக்கும். குடியரசுத் தலைவர் தேர்தலை தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை புறக்கணித்துள்ளது. தேமுதிக MLA-க்கள் 29 பேரின் ஓட்டு மதிப்பு 5,104 ஆகும். திருச்சியில் குப்பை தொட்டியில் கிடந்த சுமார் 10 லட்சம் ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் நல்ல நோட்டுகள் என்றும் வருமான வரி ரெய்டுக்கு பயந்து அதை யாராவது கிழித்து போட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சி உறையூரில் குப்பை தொட்டியில் 1000 ரூபாய் நோட்டுகள், 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் கிழிந்து போடப்பட்டிருந்தன. பழைய குப்பைகளை சேகரிக்கும் நபர்கள் இதை பார்த்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை கிழிக்கப்பட்டு குப்பை தொட்டியில் போடப்பட்டிருப்பதாக தெரியவந்தது. இந்த பணம் ஏன் கிழிக்கப்பட்டது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
குப்பை தொட்டியில் அதிக பணம் போடப்பட்டிருக்கலாம் என்றும் அதை யாராவது அள்ளிச் சென்று இருக்கக்கூடும் என்றும் தெரிய வருகிறது. எனவே குப்பை தொட்டியில் போட்ட தொகை 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. வருமான வரி ரெய்டுக்கு பயந்து அந்த பணத்தை குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம் அல்லது இரு தரப்பினருக்கு ஏற்பட்ட சண்டையில் ரூபாய் நோட்டுகள் கிழிக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் கல்லூரி விரிவுரையாளர்கள் பணிகளுக்கான தேசிய தகுதித் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. இந்த தேர்விற்காக நாடு முழுவதும் மொத்தம் 74 மண்டலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 3 லட்சம் பேர் தேர்வு எழுதினார்கள். தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய 4 மண்டலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வுகள் நடந்தன. சென்னையில் ஸ்டெல்லா மேரி, லயோலா, பிரசிடென்சி, பச்சையப்பா உட்பட மொத்தம் 14 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் 16,659 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் 2 மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் ஏர் இந்திய விமானிகள் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 40 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏர் இந்திய விமானிகளின் பிரச்சினை இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. இதனால் 600 கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஏர் இந்திய விமானிகளுடன் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக முடிவு ஏற்படவில்லை. இதனால் 400க்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா விமான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஏர் இந்திய விமானிகள் இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதேபோல் மும்பை ஆசாத் மைதானத்திலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய பகுதியான அருணாச்சல பிரதேசத்தை சுற்றுலா தலமாக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது எல்லைப் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனா மிகப்பெரிய சுற்றுலா தலம் ஒன்றை திபெத்தில் உள்ள நையின்சில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. இந்த இடம் இந்திய எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. எனினும் இந்த பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாடி வருவதால் இதுகுறித்து இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. G20 மாநாட்டில் இரு நாட்டு பிரதமர்களும் சந்தித்து 4 நாட்கள் கூட ஆகாத நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்பு இந்திய சீன எல்லை பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையாக அமையும் என்று கூறப்படுகிறது. மேலும் இங்கு சுற்றுலாவை ஊக்குவிப்பதன் மூலம் ஏராளமான சீனர்களை குடியமர்த்தி அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ள சீனா திட்டமிட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிமுறைகளை மீறி MBA மற்றும் MCA வகுப்புகளில் சேர்க்கப்பட்ட 68 மாணவர்களை நீக்கி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. MBA எனப்படும் முதுநிலை மேலாண்மை மற்றும் MCA எனப்படும் முதுநிலை கணினி தொழில்நுட்பம் ஆகிய படிப்புகளில் சேரும் மாணவர்கள் இளங்கலை படிப்புகளில் குறைந்தபட்சம் 40 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சுயநிதி கல்லூரிகள் 68 மாணவர்களை MBA மற்றும் MCA படிப்புகளில் சேர்த்துக் கொண்டது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிமுறைகளுக்கு எதிராக மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. எனவே குறைந்தபட்ச மதிப்பெண் பெறாத மாணவர்கள் MBA மற்றும் MCA படிப்புகளில் தொடரக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த படிப்புகளிலிருந்து நீக்கப்படும் மாணவர்களிடம் வசூலித்த தொகையை கல்லூரி நிர்வாகம் உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்திய பகுதியான அருணாச்சல பிரதேசத்தை சுற்றுலா தலமாக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது எல்லைப் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனா மிகப்பெரிய சுற்றுலா தலம் ஒன்றை திபெத்தில் உள்ள நையின்சில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. இந்த இடம் இந்திய எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. எனினும் இந்த பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாடி வருவதால் இதுகுறித்து இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. G20 மாநாட்டில் இரு நாட்டு பிரதமர்களும் சந்தித்து 4 நாட்கள் கூட ஆகாத நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்பு இந்திய சீன எல்லை பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையாக அமையும் என்று கூறப்படுகிறது. மேலும் இங்கு சுற்றுலாவை ஊக்குவிப்பதன் மூலம் ஏராளமான சீனர்களை குடியமர்த்தி அருணாச்சல பிரதேசத்தை தங்கள் வசமாக்கிக் கொள்ள சீனா திட்டமிட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிமுறைகளை மீறி MBA மற்றும் MCA வகுப்புகளில் சேர்க்கப்பட்ட 68 மாணவர்களை நீக்கி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. MBA எனப்படும் முதுநிலை மேலாண்மை மற்றும் MCA எனப்படும் முதுநிலை கணினி தொழில்நுட்பம் ஆகிய படிப்புகளில் சேரும் மாணவர்கள் இளங்கலை படிப்புகளில் குறைந்தபட்சம் 40 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சுயநிதி கல்லூரிகள் 68 மாணவர்களை MBA மற்றும் MCA படிப்புகளில் சேர்த்துக் கொண்டது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிமுறைகளுக்கு எதிராக மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது.
எனவே குறைந்தபட்ச மதிப்பெண் பெறாத மாணவர்கள் MBA மற்றும் MCA படிப்புகளில் தொடரக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த படிப்புகளிலிருந்து நீக்கப்படும் மாணவர்களிடம் வசூலித்த தொகையை கல்லூரி நிர்வாகம் உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையில் சேர எழுத்துத் தேர்வு 19,000 பேர் பங்கேற்பு. தமிழக மீனவர்களை கைது செய்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்கள் பறிமுதல். இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.